ஹாய் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே இப்போ நீட் எழுதின எல்லா மாணவர்களுக்கும் பெரிய ஒரு தேடல் இருக்கீங்க. அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற பெரிய ஒரு குழப்பத்தோட தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பொறுத்த வரைக்கும் ஸ்டடி எம்பிபிஎஸ் இன் மலேசியா. நிறைய ஓவர்சீஸ் கண்ட்ரியில் நம்ம மருத்துவம் படிக்கிறதுக்காக போவோம். ஸோ அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு ப்ளஸ் பாசிட்டிவ், ஒவ்வொரு நாடுகள்லையும் அதோட நெகட்டிவ். இதை பற்றியான நிறையா வீடியோஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது, நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம குறைவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரியோட வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது எஸ்பெஷலி இப்போ மலேசியாவை பற்றியான ஒரு சின்ன ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இன்னைக்கு. ஸோ அதனால் மலேசியா எம்பிபிஎஸ் பற்றியான ஒரு கிளாரிட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலே இன்னைக்கு. ஸோ பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஓவர்சீஸ் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டாலும் அதிகப்படியாக ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், உக்ரைன் இந்த மாதிரி நாடுகளுக்கு மாணவர்கள் அதிகமாக படிக்க போறாங்க. இந்த மலேசியா அப்படிங்கிறது ரொம்ப குறைவான மாணவர்கள் மட்டும்தான் இது வரைக்குமே டிராவல் ஆகிருக்கிறதா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் இருக்கும். ஏன் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் அங்க இருக்கிறதே ஒரு 13 முதல் 15 யூனிவர்சிட்டிஸ் தான் மருத்துவத்துக்கு இருக்கு. ஸோ அந்த மருத்துவ எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு போகணும் அப்படின்னா there is some rules and regulations அவங்க ஃபாலோ பண்றாங்க. the thing is that ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் தே ஹவ் டு ஃபாலோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ மற்ற கண்ட்ரியில் அட்மிஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி அட்மிஷன் கொடுத்துட்டு விசா போகும்போது இந்த வெரிஃபிகேஷன்ஸ் அண்ட் அவங்களுடைய நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் என்னென்ன பர்சன்டேஜ் எலமெண்ட்ஸ் என்ன இருக்கு அண்ட் அவங்களுடைய லாங்குவேஜ் அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்த மலேசியாவில் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் எம்பசி தான் பண்றாங்க. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் முதல்ல அந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்றாங்க. இந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாங்கிறது மினிமம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 70% 12th கம்பல்சரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 69.9 இருந்தாலும் இட்ஸ் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவில் ஃபர்ஸ்ட் பிளாக் ஆயிடுது. ரெண்டாவது லாங்குவேஜ். பொதுவாக மலேசியாவோட தமிழ் தெரிஞ்சாவே போகிறோம். இப்போ செகண்ட் லாங்குவேஜே தமிழ் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் இருக்காங்க. மலாய் ஃபர்ஸ்ட், செகண்ட் தமிழ். ஸோ செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான் எங்கே போனாலும் நம்ம தமிழ் பீப்புள்ஸ், மலாய் தமிழன்ஸ், இங்கே மலேசியன் தமிழன்ஸ் அண்ட் நம்மளுடைய இங்கேருந்து பெயர்ந்து போனவங்க தான் அதிகம். ஸோ லாங்குவேஜ் வைஸ் ஃபேக்கல்ட்டியும் தமிழ்நாடு ஃபேக்கல்ட்டிஸ், தமிழ் பேசுகிற ஃபேக்கல்ட்டிஸ் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி இருக்கும்போது ஏன் அவங்க லாங்குவேஜ் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு நாட் ஓன்லி இந்தியன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் அவங்களும் கன்சிடர் ஆஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட். இது எல்லா கண்ட்ரியும் அப்ரோச். ஏன்னா அது ஒரு மலேசியா, சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் ஹப்னு தான் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் பிஸ்னஸ்க்கு இந்த மாதிரியும் அதே மாதிரி எஜுகேஷனுக்கும் வேரியஸ் கண்ட்ரிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் என்ஹான்சிங் டு என்டர் இன் தி மலேசியா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிங்கும்போது காம்படிஷன் அப்படிங்கிறது வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் அப்படி அங்கே உள்ள வராங்க. அப்படிங்கும்போது இந்த லாங்குவேஜ் அப்படிங்கும்போது மல்டிபிளாக போகும்போது அவங்க இங்கிலீஷ் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. எல்லா நாட்டு மாணவர்களும் உள்ள வரும்போது லாங்குவேஜோட மேண்டேட்டரி கொடுத்தாலும். மூணாவது அவங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட்னு நினைக்கிறாங்க. பிசிக்கல் டெஸ்ட் இந்த மருத்துவத்துறைக்குள்ள ஏன் வரீங்க, எதனால அந்த நாட்டை விட்டு இந்தியா விட்டுட்டு இங்கே படிக்க வரீங்க, அதே மாதிரி என்ன இன்ட்ரெஸ்ட், இதில் என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டெஸ்ட் ஒரு இன்டர்வியூ பேட்டர்ன் வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யூனிவர்சிட்டியிலேருந்து அட்மிட் கார்டே நம்ம என்ரோல் பண்ண முடியுது. ஸோ இவ்வளோ ஒரு கிளியராக இருக்கும்போது, நல்ல குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் இருக்கும்போது ஏன் சார் ரொம்ப குறைவா அப்படின்னா
அங்கே நம்ம ஊர் மாதிரி 80, 120 இந்த இவ்வளோ ஸ்ட்ரென்த்தனி. நம்ம ஊர் மெடிக்கல் காலேஜில் 100, 150, 200 அந்த மாதிரி இருக்கும். 250 வரைக்கும் டீமட் யூனிவர்சிட்டிஸ். அங்கே 80 or 120 இந்த லெவல் தான் ஒரு பர்டிகுலர் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு பெர்மிஷனே இருக்கும். அதில் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 30% உள்ளே வராங்க. ஸோ 80 இருக்காங்க. ஒரு 24 ஸ்டூடெண்ட் தான் ஒரு கல்லூரிக்கு அட்மிஷனே எடுக்க முடியும் மலேசியாவில். ஸோ அப்படிங்கும்போது தான் இந்த ஃபில்ட்ரேஷன் அண்ட் காம்படிஷன் ஒன்று. மலேசியாவில் படிக்கிறது பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எம்பிபிஎஸ் டிகிரி. இந்த எம்பிபிஎஸ் டிகிரி நிறைய நாடுகள் பற்றியான ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் போது கொடுத்துருக்கேன். எக்ஸ்பெஷலி எம்பிபிஎஸ், எம்டி, பிஎஸ்எம்டி இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டிகிரிஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து வெளியில் எந்தெந்த நாடு போகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ், நியர்பை பங்களாதேஷில் எம்பிபிஎஸ், மலேசியாவில் எம்பிபிஎஸ், நேபாளில் எம்பிபிஎஸ், மொரீசியஸ், சிங்கப்பூர் அண்ட் சைனா. ஸோ இதில் எம்பிபிஎஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எம்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எல்லாமே ஜென்ரல் மெடிசன் வந்து இருக்கும். ஐ மீன் அப்பார்ட் சர்ஜரி, அதாவது அறுவை சிகிச்சை அல்லாமல் என்னென்ன முறைகள் ஐ மீன் டிசீஸ் பார்க்குறாங்களோ, வைத்தியம் பார்க்குறாங்களோ, ஐ மீன் இது எல்லாமே வந்து ஜென்ரல் மெடிசன். இந்த எம்டி ப்ரோக்ராமில் எல்லாமே டாக்டர் ஆஃப் மெடிசனில் ஜென்ரல் மெடிசன் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க. நம்ம படிக்கிறதுல எம்பிபிஎஸ்ல பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரியும் சேர்த்து படிக்கிறோம். அறுவை சிகிச்சை சார்ந்த பாடத்திட்டங்களையும் நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் மலேசியாவோட ஃபர்ஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு என்னன்னா எம்பிபிஎஸ் டிகிரி அப்படிங்கிறது நம்ம முறையாக நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும். ரெண்டாவது, அந்த ஏஷியன் கண்ட்ரி எல்லாமே ஒரே முறை வரைமுறைகள் ஒரே மாதிரி இருந்தாலும் ஈஸி டு ஆக்சஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவிலே அவன் கண்ட்ரோல் பண்ணிடுறான். ரெண்டாவது கேட்டகரியில் வந்து த திங் இஸ் அவங்களுடைய டிகிரி நம்ம சார்ந்து, அதாவது பொதுவாகவே தமிழ்நாடு இந்தியாவில் வந்து அதிகமாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம பிளாட்ஃபார்ம் தேர்ந்தெடுக்கிறது. நிறைய மக்கள் போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, கத்தார் இப்படி போவாங்க. அதில் எஸ்பெஷலி மலேசியாவும் மணி வேல்யூவில் நம்மளோட அட்வான்ஸ்டாக இருக்காங்க. ஸோ மெடிசன் முடிச்சு விட்டினா ஒரு அங்கே ஏதாவது கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கிற கட்டாயம் இருக்கும்போது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து மலேசியாவில் பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியல் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். நம்ம ஊரில் மெடிக்கலுக்கு எப்படி ஒரு ஒரு டிக்னிட்டியாக ஒரு கிராஜுவலாக ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கோ, அதே மாதிரி அங்கவும் மருத்துவத்துறைக்கு அப்படிங்கிறத விட ஃபினான்ஸ் துறைக்கு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா பிஸ்னஸ் ஹப் அப்படிங்கிறதுனால மருத்துவம் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் நம்ம ஈகராக போய் அங்கேருந்து பண்ணும்போது நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்புகள், செட்டில் ஆஃப் த லைஃப் அப்படின்னு பண்ணலாம். அந்த நாட்டில் இன்னொன்று 6 மாதம் முதல் 2 வருஷம் வரைக்கும் உங்களோட டிகிரி அங்கே 5 வருஷம் தான். 5 வருஷம் முடிச்சுட்டு 6 மாதம் முதல் 2 வருடம் வரைக்கும் ஹவுஸ் சர்ஜன். பொதுவாகவே மருத்துவம் பொறுத்த வரைக்கும் ப்ரீ கிளினிக்கல், பேரா கிளினிக்கல், கிளினிக்கல் ரொட்டேஷன் இங்கே வந்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை அங்கவே வந்துட்டு நீங்கள் 6 months to 2 years பண்ணினீங்க அப்படின்னா மறுபடியும் இங்கே இந்தியாவுக்கு சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகும். பட் பிஜி ஏதாவது போகிறீங்க, நேஷனலைஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு ஏதாவது உள்ள அங்கே என்ரோல் பண்ணலான்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இதை பதிவு பண்ணணும். ஏன்னா பிஜி அப்படிங்கிறது யூஜி பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் நிறைய பேர் கான்ஸ்டன்ட்டாக படிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதை எல்லாமே வந்து போய் யூஜிலே எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டா பிஜி என்ன பண்ண போகிறோம்னா நிறைய யூகே போகிறோம், அந்த ஃப்ளாப் எக்ஸாம் எழுதிட்டு ஈஸியாக போயிடலாம், சார் யூஎஸ்எம்எல் எழுதிட்டு ஈஸியாக போயிடலாம். இந்த மாதிரி நிறையா ஹிஸ்ட்ரிஸ் நம்ம கேள்விப்படுறோம். பட் இருந்தாலும் அதெல்லாம் கண்டிப்பாக அதுக்குண்டான ஸ்டஃப் இருக்க தான் செய்யும். ஸோ நம்மளுடைய நீட் இருக்கிற அந்த குவாலிட்டி மாதிரி தான் அந்த நாடுகளுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எதையும் ஒரு ஈஸியாக எடுத்துக்கிட முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். வி ஹவ் டு கிவ் அ மோர் கான்சன்ட்ரேஷன் இல்லை, அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அந்த வகையில் வந்து மலேசியாவில் எம்பிபிஎஸ் டிகிரிங்கிறது ஒரு பாசிட்டிவ். லாங்குவேஜ் பற்றியான ஒரு பெரிய கிளாரிட்டி ஒரு பிரச்சனை கிடையாது. மூணாவது ஃபுட் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற சவுத் இந்தியன் ஃபுட்டுலேருந்து எல்லாமே நம்ம பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. எல்லாமே இருக்கும். இட்லி, தோசை, வடை, பூரி, பொங்கல், சவுத் இந்தியன் மெனு கண்டிப்பாக அவைலபிள், பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது, நான் எங்கே பார்த்தாலும் நம்ம மக்கள் நம்ம எந்த ஹோட்டல்ஸில் போனாலும் நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த சவுத் இந்தியன் மெனு அண்ட் ஃபுட் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாகுபாடு இல்லை அப்படின்னு பார்க்கலாம். நாலாவது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓவர்சீஸ் போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் போய் விசிட் பண்ண முடியுமா அப்படின்னா நிறைய கண்ட்ரியில் இந்த ஃப்ளைட் சார்ஜ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து போக மாட்டோம்.
ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சில கண்ட்ரிலாம் மினிமம் 35 ஒன் வேவுக்கே 30, 35, 40 இந்த மாதிரி வருதும்போது அப் அண்ட் டவுன் 80,000 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1 lakh rupees செலவு பண்ணி 5 வருஷத்துக்கு போனோம்னா 5 லட்சம் ரூபாய் அது நம்ம செய்யறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். பட் மலேசியா பொறுத்த வரைக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக 6,000 8,000 ரூபாய், ரொம்ப ஹரிபரியாக போட்டாலும் 8,000 ரூபாயெல்லாம் டிக்கெட் கிடைக்கும். அப் அண்ட் டவுனே போனால் ஒரு 12 முதல் 15,000 ரூபாய் நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் விசிட் அப்படிங்கிறது ரொம்ப கன்வீனியன்டாக இருக்கும். பஸ்ஸுக்கு இது ஒரு டைம் போய் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஈஸி டு ஆக்சஸ். பெரிய லெவலில் நமக்கு வந்துட்டு ஒரு லாங்குவேஜோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தேவை இருக்காது. இப்போது மலேசியன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஈஸி டு ஆக்சஸ். எங்கே திருச்சி டு மலேசியா, மதுரை டு மலேசியா, சென்னை டு மலேசியா, பெங்களூர் டு மலேசியா, கேரளா டு நம்ம ஜோனில் இருக்கிற எல்லா ஏரியாவிலும் ஒரு நாள் நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து மலேசியாவுக்கு போகுது. இப்போ கோவிட் சுச்சுவேஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பட் இருந்தாலும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஃப்ளைட்ஸ் நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது. அப்போ ஈஸி டு விசிட் த இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போது நம்ம கண்ட்ரோலில் நம்ம இப்போ எங்கேயாவது நார்த் இந்தியாவிலையோ இல்லை பெங்களூர்லையோ சென்னையிலையோ அட்மிஷன் பண்ண குழந்தைங்களை போட்டோம்னா போய் ஒரு 2 விசிட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆக்சஸ் மலேசியாவில் இருக்குது. 4வது பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு இந்த பிஜி ஆப்ஷனுக்குண்டான அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குண்டான ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக அங்கே கிடைக்கும். ஏன்னா மல்டி கண்ட்ரியிலேருந்து உள்ள என்ரோல் ஆகிறதுனால கண்டிப்பாக அதுக்குண்டான முக்கியத்துவம், வழிமுறைகள், வரைமுறைகள் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு நாட்டுக்கு நம்ம மருத்துவம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல வந்துட்டு முக்கியமாக பெரிய ஒரு விஷயமா இருந்தது இந்த FMG எக்ஸாம், ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது. ஐ மீன் பயப்பட்டாங்க. என்னன்னா ஐயோ இங்கே நம்ம ஒரு வெளிநாட்டில் போய் 20-30 லட்ச ரூபாய் செலவு பண்ணி நம்ம இங்கே வந்து மறுபடியும் எக்ஸாமில் ஏதாவது ஸ்க்ரீன் டெஸ்ட்டில் ஏதாவது நமக்கு சிரமங்கள் ஏற்படுது அப்படின்னு அப்போ நம்ம எப்படி வந்துட்டு நம்மளால் பேக் பண்ணுறதுனால பயப்பட்டாங்க. பட் இப்போது அதுக்கு ஒரு முறையான சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. போன வருஷமே அதனால தான் நிறைய மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு மருத்துவம் படிக்க போனாங்க. அதில் எஸ்பெஷலி ஏன் அப்படின்னா இப்போ FMG எக்ஸாம் வந்து 2023 எண்டு வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2023 உள்ள வர மாணவர்கள் வெளிநாடுகளில் இருந்தோ இல்லை தமிழ்நாட்டில் படித்தோ இந்தியாவில் படித்தோ எங்கே வேணாலும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் போகும்போது நெக்ஸ்ட் அப்படிங்கிற எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து போன வருடம் 2020 செப்டம்பர் 8 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உள்துறை அமைச்சகம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது வெளிநாடுகளில் போய் படித்தாலும் சரி, இந்தியாவில் படித்தாலும் சரி, எந்த நாடுகளில் படிச்சுட்டு வந்தாலும் சரி, அந்த எக்ஸாம் காமன் ஃபார் ஆல் அப்படிங்கிற மாதிரியான காரணத்தினால நமக்கு அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பற்றி ஒரு பெரிய பயம் இருக்க வேண்டியதில்லை. எக்ஸ்பெஷலி ஏன் MBBS அப்படிங்கிறது அந்த இடத்துல அழுத்தமாக சொல்லிட்டு இருந்தோம்னா, இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் நடத்துறது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஹூ நடத்தல? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நடத்தல, இந்தியா தான் நடத்துறாங்க. அப்போது நம்மளே ஒரு அசம்ஷனாக எடுத்துக்கிடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட நீட்டை பொறுத்த வரைக்கும் 11th 12th ஒரு 120 டாப்பிக்கை கவர் பண்ணி தான் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம் வருது அப்படின்னா இந்த 5 வருடத்தில் மருத்துவத்தில் என்னென்ன நம்ம படித்தோம் அப்படிங்கிறது வரலாம். அப்போ எஸ்பெஷலி நம்ம நாட்டில் படிக்கிறது பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. அப்போ அந்த அடிப்படையை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கும் போது நமக்கு கண்டிப்பாக இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஐ மீன் எக்ஸ்போசர் கிடைச்சா போதும், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் வி வில் செக்யூர் த எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு விஷயமா பார்க்கப்படுறதுனால தான் இந்த MBBS அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இதை டைரெக்டாக நான் விசிட் பண்ணிவிட்டு நாம் வந்து அதை போய் ஒரு லைவ் ரிலே கண்டிப்பாக யூனிவர்சிட்டிஸ் அப்படி தான் இருக்கா, உண்மையிலேயே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இவங்க கொடுக்கறது சரிதானா அப்படின்னு வந்து நாங்கள் இன்டர்னலாக மெயில் போட்டு டைரெக்டாக விசிட் பண்ணியிருக்கேன். நான் விசிட் பண்ணிட்டு பார்க்கும்போது நிறைய அனுபவங்கள், அதனால தான் இவ்வளோ கிளாரிட்டியாக என்னால் கொடுக்க முடியுது. எஸ்பெஷலி இப்போ பொறுத்த வரைக்கும் மலேசியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் பேட்ச் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் கோயிங் த சேம் கிரைட்டீரியா தான். அதில் போன விட மட்டும் இந்த கோவிட் சுச்சுவேஷன் மாணவர்கள்லாம் ஏப்ரல் மாதம் போனாங்க. இல்லைன்னா எல்லாருமே இந்த நவம்பர் டிசம்பரில் டிஸ்பேட்ச் ஆகிடுவாங்க, இங்கேருந்து அவங்க பேட்ச்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய 12th நீட் எக்ஸாமுக்கு உண்டான மதிப்பெண் வருது. ஸோ டோன்ட் ஹெசிடேட், குழப்பிக்க வேண்டாம். நிறைய பேர் ஃபிசிக்ஸில் நிறைய நெகட்டிவ் மார்க் வந்துச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நோ வரி, இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ எங்கே படித்தாலும் நம்ம சரியான முறையில் அந்த பாடத்திட்டங்களை புரிஞ்சு சரியான முறையில் படித்தோம்னா நம்மளால்
அதை அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கும் போது வந்துட்டு நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப தூரமாக அனுப்பிச்சு எப்படி சேஃப் அண்ட் செக்யூர் அப்படிம்பாங்க. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக பேரண்ட்ஸ் விசிட் பண்ணாலும் விசிட் பண்ணிட்டு அட்மிஷன் விடலாம். ஸோ அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ டூரிஸ்ட் விசாலாம் பிளாக்ல இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பேரண்ட்ஸ் விசிட்டிங் குறைவு. பட் ஆஃப்டர் த ஜாயினிங் நீங்கள் விசிட்டிங் நிறைய போடுறதுனாலும் போகலாம். ஸோ அதனால் எம்பிபிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் த திங் இஸ் தட் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுகள் எடுத்துட்டோம் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு அதில் நீங்கள் முயற்சி பண்ணால் போதும். வழிகள் நிறைய இருக்குது. எக்ஸ்பெஷலி இதில் நீட் மதிப்பெண் தேவையா சார்? கண்டிப்பாக தேவை. ஜஸ்ட் பாஸ் இருந்தால் போதும். நீட்டோட பாஸ் மார்க் இந்த வருடம் என்ன நிர்ணயம் பண்ணுறாங்களோ அதில் ஜஸ்ட் பாஸ் இருந்தால் போதும். இல்லை சார் வெளிநாடுகள் போகிறதுக்கு நீட் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வெளிநாடுகள் இந்தியா விட்டு வெளியில் போகிறதுக்கு எங்கேயும் நீட் தேவையில்லை. அந்த நாட்டில் நீட் இல்லை. பட் முடிச்சுட்டு நீங்கள் 5 வருஷமோ 6 வருஷமோ 5 வருஷமோ 4 வருஷமோ முடிச்சுட்டு இங்கே வந்து தான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ எப்படி 10th 12th சர்டிஃபிகேட் மேண்டேட்ரியோ மற்ற எல்லா கோர்சஸ்க்கும் டிகிரி படிக்கிறதுக்கு இப்போ மருத்துவம்னு எடுத்துட்டாவே 2016க்கு அப்புறம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாணவர்கள் இதில் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது எப்படி 10th 11th மெட்ரிக் இருந்ததுன்னா 11th, சிபிஎஸ்சினா 11th தேவையில்லை, 12th ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எந்த கல்லூரியில் மருத்துவம் படிச்சிங்களோ அது, ஹவுஸ் சர்ஜன் எங்கே பண்ணீங்களோ இந்த டாக்குமெண்ட்டோட சேர்த்து நீட்டோட மதிப்பெண்ணையும் வச்சா தான் ரெகக்னேஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். ஸோ அதனால் வெளிநாடுகள் போகிறதுக்கு மருத்துவம் தேவை, நீட் தேவை இல்லை அப்படின்னாலும் இங்கே வந்து மறுபடியும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணி டாக்டர் ஆகிறதுக்கு நீட் தேவை. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிற கேட்டகரி வைஸ் இருந்தாவே போதும். நீங்கள் எந்த நாட்டுக்கு வேணாலும் பார்க்கலாம். ஸோ 100% உங்களால் டாக்டர் ஆக முடியும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ மலேசியா ஈஸி டு ஆக்சஸ். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஹோம்லியான ஒரு மருத்துவம் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் 12th மதிப்பெண் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக 12th மதிப்பெண் ரொம்ப முக்கியத்துவமாக கொடுக்குறாங்க. 70% இஸ் மேண்டேட்ரி. நீட்டோட ஜஸ்ட் பாஸ் கிரிட்டீரியா இருந்தால் போதும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுட்டோ இல்லை எஜுகேஷனே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மலேசியா ஒரு அட்மிஷன் ஸ்டில் இஸ் கோயிங் ஆன். ஸோ ஆஸ் இட் இஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இம்மீடியட்டாக அதை வந்து கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். விஸ் ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் வச்சுட்டு தேடுங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். உங்களை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வால் மெடிக்கல் அகாடமி எங்கள் மாணவர்களுக்காக இது வந்து அதிகமாக தேவைப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-13 கண்ட்ரி நான் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்த விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் விஷயமாக பதிவு பண்ணியிருக்கேன். அதில் எஸ்பெஷலி இப்போ மலேசியாவில் ஈஸி டு ஆக்சஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம கோயம்புத்தூரில் இருந்தவங்க ஒருத்தங்க டீனை ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட தொடர்பு மூலிமா தான் நாங்கள் விசிட் பண்ண வேண்டியது கட்டாயம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த 2-3 வருடத்தில் ஒரு 40-50 ஸ்டூடெண்ட் நம்ம மாணவர்கள் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க, மருத்துவம் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்போசர் அப்படிங்கும் போது பொறுத்த வரைக்கும் மாணவர்கள்ட்ட ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அப்படிங்கிறதுனால தான் இம்ப்ரெஸ் வித் தட் எம்பிபிஎஸ் அப்படிங்கும்போது மலேசியா வந்துட்டு ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ் ஆன விஷயம் அதுதான். ஸோ இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி நம்ம கண்டிப்பாக அங்கே போய் மருத்துவம் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் இருந்தாலும் அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அங்கே இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் அவங்களோட மெத்தட் ஆஃப் எஜுகேஷன், மெத்தட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம வந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே முக்கியம். சார் இதுக்காக மற்ற நாடுகள்லாம் படித்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நிறைய பேர் இதிலே வந்துட்டு சார் மலேசியா இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க, நல்ல எஜுகேஷன், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. மற்ற நாடுகள் பற்றியான அபிப்பிராயம் எப்படி அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு ப்ளஸும் இருக்குது. நம்ம வந்து இது மட்டும்தான் சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிடவும் முடியாது. ஸோ எந்த நாட்டில் என்ன மாதிரி விஷயங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம வந்து அணுகி வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் மற்றமான பதிவு இது. அதே மாதிரி வந்து மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு கனவாக இருந்தாலும் கண்டிப்பாக இப்போ இருக்கிற மாணவர்கள் அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய முறையான கருத்து. என்ன காரணம்னா ஒரு செயல் செய்யும் போது வந்துட்டு கடமைக்காக பேரண்ட்ஸ்க்காக செய்கிறோம், இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறாங்க, ரிலேட்டிவ் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணுறதுக்கும்
கண்டிப்பாக நம்ம மட்டும் முழு முயற்சியாக வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பண்ணும்போதும் வந்துட்டு அதுக்குண்டான குவாலிட்டி மாறுபடும். ஸோ அதனால் அனைத்து நீட் ஆஸ்பிரன்ஸ் மாணவர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்வால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் செய்யும் போது அதுக்கு ஒரு சக்ஸஸ் ரேஸ் ரொம்ப ஹையர். ஸோ மற்றவர்களுக்காக செய்யும் போது அதோட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இங்கே நீட் படிக்கிற மாணவர்களுக்கே நான் இவ்வளோ விஷயங்கள் தேடி எடுக்கிறதே இருக்காங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்காக தான். ஸோ எல்லா அகாடமிலையும் வந்துட்டு மற்றவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத காட்டிலும் நம்ம மாணவர்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன செஞ்சு கொடுத்தோம், அகாடமிக் மட்டும் இல்லாமல் அடுத்தது அவங்களுடைய தேடல நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் எவ்வளோ அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தேடப்பட்ட விஷயம் தான் இது எல்லாமே. ஸோ இது அல்லாமல் நீட் பற்றியான தேடல் மற்றும் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே கவர்மெண்ட் கவுன்சிலிங் அண்ட் ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஆகட்டும், டிமெட் யூனிவர்சிட்டியோட எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, அனைத்து விதமான விஷயத்தையும் வந்துட்டு நம்ம தேடி ஒவ்வொரு விஷயத்தையும் மாணவர்களுக்காக செய்யணும், அவங்களுக்கு ஒரு வழிவகை ஒரு பாத் காட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப வாரி மெடிக்கல் அகாடமி இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இங்கே பதிவு செய்ய. ஸோ ஒன்ஸ் அகேன் அனைத்து மாணவர்களுக்கும் உங்களுடைய நீட் மதிப்பெண் சக்ஸஸாக வரதுக்கு, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரதுக்கு வாரி மெடிக்கல் அகாடமி நீட் சென்டர் சார்பாக வாழ்த்துக்களையும் கடவுளோட பிரார்த்தனையோட உங்களுடைய எண்ணங்கள் சக்ஸஸ் பெற என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மை டியர் டாக்டர்ஸ். ஜெய் ஹிந்த்.